ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆத்திய சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனி பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன ராசிக்காரர்கள் ஒரு மகத்தான வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள் இந்த காலகட்டம். சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசியையும் கடப்பதற்கு 2.5 வருடங்கள் எடுத்துக்குவார். அந்த காலகட்டங்களை எப்படி இவர் பலன் கொடுக்க போகிறாரு. ஏன்னா சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் அப்படின்னு ஒரு சொல் வேற கேட்டிருக்கிறோம். எப்படி அதை சொல்கிறாங்க அப்படின்னா, சனி ஸ்லோவான கிரகமாச்சம்மா, அப்புறம் கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு வேற இங்கே ஒரு கேள்வி தொக்கி நிற்கிதே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, சனி ஸ்லோவான கிரகம்தான். ஆனால் அவர் 10, 11 காலச்சக்கரத்தின் 2 வீட்டுக்கு சொந்தக்காரர். 10 என்பது நம்மளுக்கு அது ஒரு ஸ்திர ராசி, ஒரு வலிமை நிறைந்த ஒரு கடினமான பாறை ராசி. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல நம்ம கடுமையான உழைப்பை போடும்போது சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று ராசி லாபஸ்தானம் நிற்கிது. அப்போ லாபம் நிச்சயம் உண்டு. கஷ்டப்பட்டு உன் உடம்பில் இருக்கக்கூடிய வியர்வை வெளிவரும் பொழுது உனக்கு லாபம் அதிர்ஷ்ட காற்றாக உங்களுக்கு அடிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஜோதிட விதிகளே நம்மளுக்கு அழகாக சொல்லிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி நல்ல சிறப்பான சனிப்பெயர்ச்சி. நம்மளுக்கு காற்று ராசிக்கு கும்ப ராசி மூல திரிகோண பலம் அடைவார். அந்த ராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் என்னென்ன ராசிகளுக்கு எப்படிலாம் சிறப்பாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு 6 ராசிக்கு அட்டகாசமான பலன்களை அவர் அள்ளி தர காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சனிப்பெயர்ச்சி துலா ராசி லக்னத்திற்கு என்ன பலன்களை அளிக்கப் போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, துலாம் தூள் பறக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டம் 5ஆம் இடத்துக்கு அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பஞ்சம ஸ்தான சனீஸ்வர பகவானாக இருக்கார். பஞ்சம சனி பதவிகளை தருமா? தாராளமாக தரும். 6ல் இருக்கக்கூடிய ராகு அஷ்டலக்ஷ்மி யோகத்தையும் சேர்த்து தரும் அப்படின்னு சொல்லலாம். பணப்புழக்கம் ரொம்ப இருக்கும். இது வரைக்கும் தொழிலேயே ஒரு முடிவெடுக்க முடியல, தொழிலே இல்லை, நான் படித்த படிப்புக்கேற்ற வேலையே இல்லைன்னு கலங்கி கொண்டிருந்த துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு நல்ல ஒரு தொழில் மாற்றம் இருக்கும். வாழ்க்கையை சரிப்படுத்துவதிலேயே இவங்களுடைய இது போயிடும் அப்படின்னு சொல்லலாம். லைஃப் ஸ்டைலே போயிடும். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இது கொஞ்சம் குறைவாக இருக்குது, இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நான் தராசு இல்லையா, வாழ்க்கையை ஒரு திறம்பட ஒரு சரிசமமாக எடுத்துகிட்டு போகிறதுலேயே இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு யாருடைய சொத்தாவது, யாருடைய பினாமி சொத்து இல்லை யாருடைய பணத்தையாவது அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் இவருக்கு ரொம்ப அழகாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம் யோகம்லாம் இந்த காலகட்டம் துலா ராசிக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டம் துளாராசி அன்பர்கள் இந்த நடைபாதையோரம் செல்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அந்த பழனிமனைக்கெலாம் நடைபாதை செல்வாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஆடை தானம், அன்னதானம், வஸ்திர தானம் செய்வது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணங்கள், அவங்களுடைய கொள்கைகள், லட்சியங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். குரு உங்களுக்கு இப்போ இருக்கிறதும் ரொம்ப சிறப்பான ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதே போல் அடுத்து நகர்ந்தாலும் குரு கடன் இது வரைக்கும் பட்ட வேதனைகளுக்கு ஒரு மருந்து போடுற மாதிரி ரொம்ப சிறப்பான பலன்களை தருவார். பணம் எந்த வகையிலையாவது கொண்டிருக்கும். அதே போல் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லேயாவது ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்கள், ஆடம்பர அத்தியாவசிய பொருட்களை வாங்குவது. துலாமை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டுகள்லாம் மனக்குழப்பத்திலேயே இருந்தாங்க. நடக்குமா நடக்காதா ஒரு பயந்த சிந்தனையுடன் காணப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வரக்கூடிய சனீஸ்வர பகவான், ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதியே சனி தான். அந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் அதிர்ஷ்டத்தை தருவதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். 2வது திருமணம் முதற்கொண்டு ஒரு சிலருக்கு 2வது குழந்தையும் பிறக்கும். ரொம்ப நாள் பட்டு குழந்தை பிறக்குது, இதை ஏற்றுக்கொள்ளலாமாங்கன்னா இறைவனுடைய அனுகிரகம் தாராளமாக பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காலகட்டம் பிறக்கக்கூடிய அந்த மாதிரி நாள் பட்டு தாமதமாக இருக்குது, 2வது குழந்தையெல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அனைத்து வகையிலையும் துலாத்திற்கு மேன்மை. திருமணம் நடக்கும், தொழில் விருத்தியாகும், வாழ்க்கையில் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் காலம் அப்படின்னு சொல்லலாம். எண்ணிய எண்ணங்களும் எண்ணிய செயல்களும் நீங்கள் நினைத்தவாறே ஈடேறும். லாபம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. 6ல் இருக்கக்கூடிய ராகு அஷ்டலக்ஷ்மி யோகத்தை தர வந்திருக்குது. அப்போ அந்த யோகத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளணும்? இந்த காலகட்டம் முதலீடுகளில் வச்சிடணும். ஒரு சிறந்த முதலீடு பண்ணிடணும். பணத்துலேயோ ஒரு ஃபிக்ஸடு போடுறதுலையோ இல்லை ஒரு இடத்துலையோ ஒரு நம்மளுக்கு ஒரு தங்கத்திலேயோ முதலீடு செய்து கொள்வது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு. அதிகப்படியான தங்கம் வாங்கக்கூடியவர்கள், தங்கத்தில் சேமிக்கக்கூடியவர்கள் துலா ராசி லக்னக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
தங்கம் வாங்கி சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் இப்பொழுது மேலோங்கி காணப்படும். சண்டை போட்டு கொண்டிருந்த கணவன் மனைவிலாம் இப்போ வந்து ஹனிமூன் போகக்கூடிய அளவுக்கு மனம் அந்த அளவுக்கு மகிழ்வாக இருக்கும். திருமணமான புதிதெல்லாம் இப்போ நினைத்து பார்க்கக்கூடிய தருணங்களாக ரொம்ப மகிழ்வான தருணங்களாக இருக்கும். அனைத்து வகையிலும் துலாம் மகிழ்வு, சந்தோஷம், குதூகலமே அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பயிற்சியில நல்ல பலன்கள் இருக்கவங்களும், இல்ல கம்மியா பலன் நடக்க போகுது அப்படின்றவங்களுக்கும் உங்க தசாபுத்திகள் தான். இதில சொல்ற பலன்களே அப்படியே 100% நடந்துருமா? அப்படின்னு உங்களுக்கு ஐயமோ, சந்தேகமே வேணாம். தசாபுத்திலாம் சிறப்பா இருக்கு, கிரகம்லாம் அமைப்பு சரியா இருக்குன்னா, உங்களுக்கு அதிகமான பலன்களே நடைபெறும். இந்த கிரகங்கள் உங்களுக்கு எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு? அது உங்களுக்கு திருமணம், பொருளாதாரத்துக்காக வந்து திருமணத்திற்காக செயல்பட போகுதா? இல்ல பொருளாதாரத்துக்காக செயல்பட போகுதா? உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ளலாம். மேலும் இந்த சனி பயிற்சியில் நிறைய தானம் தர்மம் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்றீங்களோ, 27 தலைமுறைக்குரிய பாவங்களை நீங்க போக்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சனியே ஒரு கர்மாகாரகன் தான். சனி, குரு வந்து நம்மளுக்கு வந்து கர்ம கிரகங்களே நம்ம சொல்லியிருக்கோம். சனி, குரு, ராகு, கேது. அப்போ ஒரு வயிற்றுக்கு உணவிடும்பொழுது அங்கே உங்கள் கர்மாக்கள் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. சர்ப்ப வழிபாடுகள் செய்வது, ராகுகால நேரத்தில் துர்க்கையை வழிபடுவது, விநாயகர் வழிபாடு 12 ராசிக்காரர்களும் செய்யணும். தடைகளை உடைத்து குடைப்பதற்கு. அதே போல் இப்போ உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விஷயங்களில் 12 ராசிக்காரர்களும் திட்டங்களை போட்டு நீங்கள் என்னென்ன உழைக்கிறீங்களோ உங்கள் உழைப்புக்கான பலன்கள்லாம் அடுத்த 1.5 வருடத்துக்கு எல்லா ராசிக்கும் கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள், அதே போல் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. எப்பயும் வந்து நேர்மையான வழியில் போகும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம். சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நல்லவரும் கிடையாது, அவரை மாதிரி கடுமையான மனம் கொண்டவரும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதனால் அன்பர்கள் வந்து இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் திருநள்ளாறு, குச்சானாறு, திருக்கொள்ளிக்காடு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதுடன் அருகில் இருக்கிற ஆலயங்களுக்கும் சென்று தீபமேற்றி வழிபடலாம். திருப்பவும் அதான் சொல்கிறேன், நிறைய தான தர்மங்கள் வந்து பண்ணுங்கள். முடிஞ்சவர்கள் வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது, திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது, இல்லை உங்கள் ஊர்லேயே நம்மளுக்கு எங்கள் ஊரில் இருக்க மலையை சுற்றி வரும், பழனி மலையை சுற்றி வர முடியுன்றவங்க தாராளமாக செய்யலாம். முருகர் வழிபாடு செய்யணும். கலியுக தெய்வமான கந்தக்கடவுள் முருகனை வந்து வள்ளி தேவயானை சமேதரா இருக்கக்கூடியவரை வணங்கும் பொழுது நம்மளுக்கு 3 சக்திகளுடைய பலனும் நம்மளுக்கு கிடைச்சிரும். நான் நிறைய பதிவுகள் சொல்கிறத திருப்பியும் உங்களுக்கு இங்கே வழி ஊட்டுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். வள்ளி வந்து நம்மளுக்கு இச்சா சக்தி, நம்மளுக்கு வந்து தேவயானை வந்து கிரியா சக்தி, வேல் வந்து ஞான சக்தி. ஒரு செயலை செய்யணும், ஒரு செயலை வந்து அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையை கொடுக்கக்கூடியதான் இச்சா சக்தி. அந்த செயலுக்கான மூலப்பொருட்கள், செல்லக்கூடிய வழிமுறைகளை சொல்லுவது தான் வந்து நமக்கு கிரியாசக்தி. நமக்கு ஞானசக்தி எப்படி, அது எந்த காலத்தில் எப்படி அந்த செயலை செஞ்சால் அந்த செயல் சிறப்பாக முடியும் என்பது தான் அந்த ஞானசக்தி. அப்போ எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நமக்கு ஞானசக்தி சிறப்பாக செயல்படணும். நம்மளுக்கு வந்து நம்ம கர்மா வழிபடணுனாலே நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இதெல்லாமே சிறப்பாக நேர்மறை எண்ணங்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வாழ்நாளில் வந்து வெற்றியை மட்டுமே பின்பற்றுவோம். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நான் சொல்லிட்டேன், தசாபுதிலாம் சிறப்பு இல்லை அப்படின்றவங்கெல்லாம் இறைவனை மட்டும்தான் இந்த காலகட்டம், குறிப்பாக இந்த கும்பராசி, மீனராசி, அதே போல் அதுக்கடுத்து வர்றவங்க வந்து இந்த கடகராசி, அதுக்கப்புறம் தான் விருச்சிக ராசி. இந்த கும்பராசியும் மீனராசியும் இறைவனை வழிணும். இது சிம்மராசி. சிம்ம ராசி லக்னமாக இருந்து கும்ப ராசியாக இருந்தாலும், இல்லை கும்ப லக்னமாக இருந்து சிம்ம ராசியாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதிகம் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறது உங்களுக்கு நினைவில் ஊட்டுறதுக்கு தான். அதனால் நம்மளுக்கு சனி, சந்திரன், ராகு, கேது, செவ்வாய் இது புத்தி அந்தரங்கள் நடத்துக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். திருநீர் இல்லாமல் இருக்காதீங்க. இந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு தொல்லைப்படுத்தாமல் இருக்கணும்னா இறைவன் மட்டும்தான் இந்த காலகட்டம். யாரையும் நம்ம துணைக்கு வச்சக்கூடாது. நண்பன் இது எதிரின்னு, ஏன்னா நேரம் நல்லா இல்லைன்னா நண்பனே நம்மளுக்கு எதிரி ஆவான். இறைவன் ஒருவனை மட்டும், உன்னை விட்டால் என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை, நான் ஈர்க்கக்கூடியது அன்பானவர்களையும் நல்லவர்களையும் மட்டுமே ஈர்க்கணும், எனக்கு எல்லா தேவைகளையும் நான் நல்லபடியாக பூர்த்தி செய்து கொடுப்பா, எனக்கு எது நல்லதோ அதை நிறைவேற்றி கொடு இறைவான நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது நம்ம வாழ்நாளில் எந்த நிலையிலையுமே நம்ம வந்து தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் கடந்து வந்துடலாம்.